ஹாய் ஒருவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு காலேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன காலேஜ் அப்படின்னா விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் இன் கரூர். கரூர்லேயே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு காலேஜாக பார்க்கப்படுது அந்த ஜோனில். ஸோ கண்டிப்பாக இந்த காலேஜ் யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிளேஸ்மெண்ட்டுக்கு பிளேயர் போன இடம்னு சொல்கிறாங்க. அதாவது அங்கே உள்ளே போனோடனே பசங்கிட்ட விசாரித்து பார்த்ததில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் இவங்க வந்து கைவிட மாட்டாங்க. 100% பிளேஸ்மெண்ட் தர வரைக்கும் மாணவர்களை ஊக்குவிச்சு அண்ட் நல்ல வந்து பயிற்சி தராங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் மோரோவர் வந்து சேஃப்டியான கேம்பஸ் அப்படின்னு சொல்கிறாங்க மாணவர்கள். சேஃப்டினா நல்ல ஸ்ட்ரிக்டாக இருக்கும். பட் ஸ்ட்ரிக்ட்டுங்கிற எந்த விதத்தில் இருக்கும் அப்படின்னா, மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறத தவிர்க்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா நிறைய விஷயங்கள் மொபைல் ஃபோனில் தான் நடக்குது. ஸோ அதனால் அதை தவிர்க்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஹாஸ்டலில் ஃபுட்டு வேறு லெவல் அப்படின்னு பசங்க சொல்கிறாங்க. அண்ட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ஒரு வீடு மாதிரி இருக்குது அப்படின்னு மாணவர்களை சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையாக சார், நீங்கள் பாட்டுக்கு அடிச்சு விட்றீங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள் இது வந்து. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு க்ரீனிஷான என்வரான்மெண்ட் இருக்குது. அண்ட் ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்டாக அதெல்லாம் அகாடமிலையும் ஃபாலோ பண்ணுறாங்க அண்ட் என்வரான்மெண்ட்லேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் பசங்கிட்ட கேட்கும்போது பிளேஸ்மெண்ட் வைஸ் வேறு லெவலில் இருக்குது. எப்படியாவது ஒரு பையனை ஏதாவது ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு முனைப்பில் அவங்க பிளேஸ்மெண்ட்டுக்காக ஒரு பெரிய டீமே வச்சுருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. விஎஸ்பினா பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து ஒரு வாசகமாகவே வச்சுருக்காங்க. ஸோ அதனால் விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் பிளேஸ்மெண்ட் மட்டும் கிடையாது, அதர் தென் தட் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றியும் பார்ப்போம். அண்ட் மாணவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் பிளேஸ்மெண்ட்டு, ஹாஸ்டலு அண்ட் ஸ்ட்ரிக்ட்னஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி, அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் சேஃப்டி அண்ட் பாய்ஸ் சேஃப்டி, வீட்டுக்கு போகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சேஃப்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஹாஸ்டல்லையும் பக்கா சேஃப்டியாக இருக்குது அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. ஸோ சேஃப்டி அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க வந்து கைவிடுறதே கிடையாது. நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து தெரியும் இந்த மாதிரி கல்லூரிகளே இருக்குது. டயர் ஒன் போகிறீங்க. டயர் 1ல் மிகப்பெரிய ஒரு கல்லூரி இது. ஸோ நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் அனுப்புங்க. வாட்ஸ்அப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கட் ஆஃப் வைஸ்ன்னு சொல்ல போகிறேன், என்னெல்லாம் இந்த கல்லூரியில் இருக்குதுன்னு சொல்ல போகிறேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் நான் சொல்ல போகிறேன், அஃபிஷியலாக ரிப்போர்ட்டு. ஸோ எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த கல்லூரி பற்றி அரசியலாம் 10 நிமிஷத்தில். ஸோ இந்த கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? கரூரில் மெயின்லேயே இருக்கும். 2622 இதோட கவுன்சிலிங் கோடு. அண்ட் ஃபோன் நம்பர் இங்கே கொடுத்துருக்க அட்மிஷனுக்கு நீங்கள் வந்து கால் பண்ணிக்கலாம். அண்ட் டேரக்ட் அட்மிஷனும் இருக்குது, கவுன்சிலிங் கோட்டாவும் இருக்குது. கவுன்சிலிங் மூலியமாக நீங்கள் போய்க்கலாம். கிட்டத்தட்ட 1000கணக்கில் இன்டேக் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே சீட்டு கிடைக்கும். அண்ட் சமீப காலமாக கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது சீட்டு, பார்த்துக்கோங்க. என்பிஏ அண்ட் நேக்கில் B++ வச்சுருக்காங்க. நேக் அக்ரிடேட்டர் வாங்கிட்டு நேக்கில் B++ வச்சு என்பிஏ அக்ரிடேஷன். இங்கே நேக் ஏன் போட்டிருக்கு? நேக் B++. அட்டானமஸ் கல்லூரியாக திகழ்து. ஸோ 13 யூஜி கோர்ஸ் வச்சுருக்காங்க. 47 லட்சம் வந்து ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜை ரீசெண்ட் இயர்ஸில் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 1.1 லேக் முடி வருது. கவுன்சிலிங் சீட் ஃபீஸ் வந்து கவுன்சிலிங் மூலிமா போனால் 1.25 வருது. மினிமமாக மேக்ஸிமம் அவ்வளோதான் வாங்குறாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ் வேறு மாதிரி இருக்கும், அது நீங்கள் விசாரிச்சுக்கணும். ஓகேங்களா? அண்ட் பிளேஸ்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிக்ஸ் வந்து அவங்க அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து எடுத்தது. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் நான் சொன்ன மாதிரி இருக்குது. ஆஃபர்ஸ் வந்து 1138 ஆஃபர்ஸ். கம்பெனி வந்து 104 கம்பெனி விசிட் பண்ணியிருக்காங்க. எபோவ் 4 லேக்ஸ் per annum வந்து 879 பேர் வாங்கியிருக்காங்க. 5 லேக்ஸ் per annum வந்து 162 பேர் வாங்கியிருக்காங்க. அமேசிங் ட்ரீம் ஆஃபர்ஸ் வந்து பெரிய லெவலில் ஹையஸ்ட் ஆஃபர் வாங்கினது 5 பேர். 100% பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்டுன்னு சொல்கிறாங்க. அது உண்மையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உண்மைதான். அண்ட் 2025 ரிப்போர்ட்டை படி இங்கே சொல்லியிருக்காங்க 107 ரெக்ரூட்டர்ஸ், 285 டோட்டல் நம்பர் ஆஃப் ஆஃபர்ஸ். இது வந்து 2002 ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்டு. 285 மோர் தென் 3 லேக்ஸ் per annum. 202 வந்து மோர் தென் 3 லேக்ஸ் சேலரி பேக்கேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இயர் வைஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து 2025ஓடது. ஸோ கண்டிப்பாக ரீசெண்ட் இயர்ஸில் அவங்க பண்ணியிருக்க சாதனை கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த கல்லூரி நீங்கள் வந்து மஸ்ட் விசிட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இயர் வைஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. 2025 டேட்டா தான் இவங்க போட்டிருக்காங்க. அதில் பார்க்கும்போது 853 பேர் பிளேஸ். கம்பெனி விசிட்டு 150+. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் சொன்னேன். ஆவரேஜ் சேலரி வந்து 7.5 LPA. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 20 LPAவில் 35% பேர் பிளேஸ் ஆகிருக்காங்க. 10 to 20 LPAவில் வந்து 40% பேர் பிளேஸ் ஆகிருக்காங்க. அண்ட் 6 to 10 LPAவில் 20% பேர் பிளேஸ் ஆகிருக்காங்க. அண்ட் 6 LPA தான் அவங்களோட கம்மி சேலரி அவ்வளோதான். ஸோ 5% பேர் பிளேஸ் ஆகிருக்காங்க.
ஸோ 2003 எடுக்கும்போது அவங்க பிளேஸ்மெண்ட்டோட வளர்ச்சி அதிகமாகிட்டே போகுது. பார்த்தீங்கன்னா இங்கே ஐஎஸ் சேலரி பேக்கேஜ் 11 LPA 19.5 LPA 47 LPA அந்த இன்க்ரீஸ் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு கம்பெனி அமேசான், மைக்ரோசாஃப்ட், கூகுள், இல்லை ஜோஹோ, கேப்ஜெமினி, இல்லை ஆக்செஞ்சர், இல்லை வந்து விப்ரோ, இன்ஃபோசிஸ், இது போன்ற ஐடி நிறுவனங்கள், எம்என்சி நிறுவனங்கள்லாம் நிறைய வராங்கங்கிறது நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா வந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அந்த இடத்துல. ஸோ இதெல்லாம் நல்ல விஷயமா பண்ணுறாங்க. அண்ட் மோர் ஓவர் எக்ஸ்ட்ரா கரிக்குலம் நிறையா பண்ணுறாங்க. அதை பற்றி நான் சொல்கிறேன், சரிங்களா? எக்ஸ்ட்ரான்னு பார்த்தீங்கன்னா இங்கே டெக்னிக்கல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்குறாங்க, ஆப்டிடியூட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, பிளேஸ்மெண்ட்டுக்கு இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னு சொல்கிறாங்க, இண்டஸ்ட்ரி ஒர்க் ஷாப் இது ரொம்ப முக்கியம் பிளேஸ்மெண்ட்டுக்கு, காம்படிட்டிவ் கோடிங். ஸோ கோடிங் தெரிஞ்சால் தானே பிளேஸ்மெண்ட்ஸில் நல்ல ஸ்கில்லோட போக முடியும், எல்லாமே சொல்லித்தராங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ட்ரைனிங்கில் என்ன சொல்ல ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், க்ளவுட் கம்ப்யூட்டிங், ஏஎம்எல் ஃபண்டமெண்டல், டிஎஸ்ஏ மாஸ்ட்ரி இதெல்லாம் சொல்லித்தராங்க. அதே மாதிரி சாஃப்ட் ஸ்கில்லில் வந்து லீடர்ஷிப் ட்ரைனிங், கம்யூனிகேஷன் ஸ்கில் புரிஞ்சுதா, டீம் கொலாபரேஷன், ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ். ஸோ அதேமாதிரி ஆப்டிடியூட் ட்ரைனிங்லேயும் பாருங்கள் குவான்டிடேட்டிவ், லாஜிக்கல் ரீசனிங், வேர்பல் எபிலிட்டி, டேட்டா இன்டர்பிரேஷன் இதெல்லாம் வந்து அந்த கிளியர் பண்ணுறதுக்கு, அந்த பிளேஸ்மெண்ட்டில் கிளியர் பண்ணுறதுக்கு விஷயங்கள் வேணும், அதெல்லாமே அவங்க சொல்லித்தராங்க. அதேமாதிரி இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன், மார்க் டெஸ்ட்டு எல்லாமே வச்சு பண்ணுற மார்க் இன்டர்வியூ எல்லாம் வச்சு பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரி ஒர்க் ஷாப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் டாக்ஸ், இண்டஸ்ட்ரி இன்சைட்ஸ், ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம், கரியர் கைடன்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. காம்படிட்டிவ் கோடிங்லேயே ஹேக்கத்தான், கோடிங் கான்டெஸ்ட், ப்ரொஜெக்ட் ஷோகேசஸ், டீம் சேலஞ்சஸ், இந்த மாதிரி நம்ம வந்து கோடிங் விஷயத்துலேயும் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ கண்டிப்பாக இவ்வளோ ஆக்டிவாக வந்து இனோவேஷனாக வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. அடுத்தது இவங்களோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், இந்த கல்லூரிக்குள்ளே என்ன கட் ஆஃப் இருந்தால் போகலாம் அப்படிங்கிறது பிரான்ச் வைஸ் நான் சொல்கிறேன். ஏஐடிஎஸ் அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஓசிக்கு இவ்வளோ கட் ஆஃப், பிசிக்கு இவ்வளோ கட் ஆஃப், பிசிஎம்க்கு இவ்வளோ கட் ஆஃப், எம்பிசிக்கு இவ்வளோ கட் ஆஃப், எஸ்சிக்கு இவ்வளோ கட் ஆஃப், எஸ்சிஏக்கு இவ்வளோ கட் ஆஃப், எஸ்டிக்கு இவ்வளோ கட் ஆஃப். முதல்ல சொன்ன மாதிரி இன்டேக் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து முதல் ரவுண்டில் வந்து சீட்டு கிடைக்கும், அண்ட் ரெண்டாவது ரவுண்டில் அதிகமாகவே சீட்டு கிடைக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது. ஏஎம்எல் அப்படிங்கிற போது ஓசிக்கு இவ்வளோ, பிசிக்கு இவ்வளோ, பிசிஎம்க்கு இவ்வளோ, எம்பிசிக்கு இவ்வளோ சீட்டு, சாரி இவ்வளோ கட் ஆஃப், எஸ்சிக்கு பார்த்துக்கோங்க, எஸ்சி எஸ்டி ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ஏடிஎஸ் அண்ட் ஏஎம்எல். ஸோ கண்டிப்பாக இந்த கல்லூரி ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா நிறைய மக்கள் வந்து சென்னை ஜோன்லேயும் கோயம்புத்தூர் ஜோன்லேயும் போய் படிக்கிறாங்க. ஸோ ஆனால் கரூர் சைடு அப்படிங்கிறது பார்க்கும்போது ஒரு சவுத் ஜோன்லன்னு பார்க்கும்போது ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஒரு இன்ஸ்டியூஷனாக திகழ்து விஎஸ்பி கரூர். கண்டிப்பாக நீங்கள் அங்கே போய் விசிட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு மேட்ரு என்னன்னு தெரியும். சிஎஸ்பிஎஸ் அப்படிங்கிறது ஓசி, பிசி, பிசிஎம் இதை கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. சிஎஸ்சி அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. சிஎஸ்சிக்கெலாம் 180க்கு மேலே இருந்தால் தான் கிடைக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த வருஷம். ஸோ சிஎஸ்பிஎஸ், சிஎஸ்சி ஓகேவா. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இசிஇ உங்களுக்கு 173.5க்கு மேலே இருந்தால் தான் இந்த வருஷம் கிடைக்குது. ஸோ ட்ரிபிளி 162.5 இருந்தாலும் கம்யூனிட்டி வைஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வருஷம் உங்களுக்கு இந்த கட் ஆஃப் குள்ளே இருந்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ எழுதி வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கொடுக்குறாங்க, பயோடெக்னாலஜி கொடுக்குறாங்க. ஸோ பயோமெடிக்கல் அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கட் ஆஃபு, அதாவது பயோடெக் வந்து இந்த கட் ஆஃப் இருந்தால் நம்ம போகலாம். இந்த மாதிரி கோடு போட்டிருந்தா நாட் அலர்டட், பட் அதில் வந்து சீட் அலோகேட் ஆகலன்னு அர்த்தம். ஸோ பார்த்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சிவில் இன்ஜினியரிங்க்கு கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, பட் சிவில் இன்ஜினியரிங் நல்லாவும் கொடுக்குறாங்க இந்த காலேஜில். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் எடுத்துக்கலாம். கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கும்போது இதுவும் நல்லா இருக்குது காலேஜில். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் இங்கே வந்து கட் ஆஃப் கொடுத்துருக்கு, பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிசிஇ சொல்லக்கூடிய ஒரு கோர்ஸ், இது ரேர் கோர்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இதுக்கு என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறது கம்யூனிட்டி வைஸ் இங்கே கொடுத்துருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்கு. கொஞ்சம் நல்லா பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. இப்போ இந்த வருஷம் இந்த கட் ஆஃப் இருந்தால் போயிடலாம். அடுத்த நெக்ஸ்ட்டு ஐ திங்க் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஸ்லைடு. ஓகே, ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஓசிக்கு இவ்வளோ, பிசிக்கு இவ்வளோ, பிசிஎம்க்கு இவ்வளோ, எம்பிசிக்கு இவ்வளோ, எஸ்சிக்கு இவ்வளோ, எஸ்சிஏ, எஸ்டி. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கல்லூரியில் உங்களுக்கு வந்து சீட்டு நிச்சயம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது கட் ஆஃப் வைஸ். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்துட்டு ஒரு கிளாரிட்டி கொண்டு வாங்க. கவர்மெண்ட் கோட்டா வழியாகவே போனதுனால ஃபீஸு கம்மி, அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஒரு நல்ல கல்லூரியாக இருக்குது. நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை. ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்கிற வார்த்தை அது எதுக்காகன்னு சொல்லிட்டாங்க, ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு, கல்லூரியோட சேஃப்டிக்கு, அண்ட் ஆல்சோ கல்லூரியோட அந்த பேரண்ட்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த கல்லூரியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக பேரண்ட்ஸ் ஆகிய நீங்கள் கண்டிப்பாக இந்த கல்லூரியில் தைரியமாக ஒரு பொம்பளை பிள்ளைனாலும் சரி, ஒரு பையனாலும் சரி, நீங்கள் வந்து தைரியமாக நீங்கள் வந்து அனுப்பி அவனோட டிசிப்ளின்லேருந்து அவனோட ட்ரெஸ்ஸிங் வரைக்கும் அவனோட பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாமே அவனுக்கு சேஞ்ச் ஆகி வருங்கிறத அந்த ஸ்ட்ரிக்ட்னஸை காட்டுது.
ஸோ எல்லாமே சேஞ்ச் ஆகி வரும்போது பையன் நல்லா வருவான் அண்ட் 4 வருஷம் கழிஞ்சு ஒரு நல்ல வேலை வாய்ப்போடு வருவான். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹை ஸ்கேல் சேலரி தான் அவங்க வாங்கி தராங்க இப்போல்லாம். ஸோ அதனால் இந்த கல்லூரி வந்து இந்த கல்லூரியோட பிரான்ச் ஒன்று விஎஸ்பி டெக்னிக்கல் கேம்பஸ் சொல்லிட்டு கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அதை பற்றி தனி வீடியோ வரும். அண்ட் இது வந்து விஎஸ்பி கரூர் என்ன கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்கு, இந்த கல்லூரி பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் எந்த கல்லூரி வேணுங்கிறது கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லூரி மிஸ் பண்ணிட வேண்டாம் கவுன்சிலிங்கில். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இன்டேக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏன் சொல்லலை அப்படின்னா நிறைய இன்டேக் இந்த வருஷம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா 1500 சீட்டுக்கு மேலே அதுக்கு மேலே இருக்குது. பட் மோர் ஓவர் உங்களுக்கு சீட்டு கண்டிப்பாக கிடைக்கும் கவுன்சிலிங்கில் வச்சிங்கன்னா. ஆனால் இந்த தடவை கட் ஆஃப் வந்து கொஞ்சம் டிக்ரீஸ்னாலும் நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ தயவு செய்து எல்லாமே நீங்கள் வந்து பாருங்கள். ஒரு கல்லூரியை பற்றி பார்க்கும்போது என்னெல்லாம் விஷயங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது இங்கே நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனால சேஃபர் ஜோனில் தான் இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். நெக்ஸ்ட் என்ன காலேஜ் போடலான்னு சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த காலேஜுகள் நான் போடுறேன். நன்றி, வணக்கம்.